ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சித்ரமன் கோயம்புத்தூர்லேன். இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேரண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்டும் கேட்ட கேள்விக்கான பதில். இது ரவுண்டு 3 போகிறவங்களா இருந்தாலும் சரி, ரவுண்டு 2ல் இப்போ வெயிட் பண்ணிவிட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பெரும்பாலான பேர் கேட்ட சந்தேகங்களுக்கான ஒரு தீர்வு தான். ஷார்ட் வீடியோ 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிட்டேன், அப்போர்டு கொடுத்துருக்குறேன். இப்போ அக்செப்ட் பண்ணி அப்போர்டு கொடுக்கும்போது டிஎஃப்சி சென்டரில் போகணும் சார். அப்படி டிஎஃப் சென்டர் போகும்போது சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மேலே போகிற காலேஜில் வந்து எனக்கு அந்த நல்ல காலேஜாக கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் சர்டிஃபிகேட் எங்கே போய் வாங்குறது? டிஎஃப்சி சென்டர்லேயே வந்து கொடுத்துருவாங்களா? கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிஎஃப் சென்டர்லேருந்து வாங்க முடியாது. இது எந்த காலேஜுக்கு அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் போய் தான் உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, சார் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அப்போர்டு கொடுத்துருக்குறேன், இப்போ இதில் போட்ட காலேஜ் எனக்கு வந்த காலேஜும் பிடிக்கல, மேலே ஏதாவது காலேஜ் எனக்கு கொடுத்தா அதுவும் எனக்கு பிடிக்காது, நான் அடுத்த ரவுண்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அக்செப்ட் பண்ணவங்க, அக்செப்டட் அப்போர்டு கொடுத்தவங்க கட்டாயமாக நீங்கள் அந்த காலேஜில் போய் சேர்ந்தே ஆகணும். அப்படி சேர விருப்பம் இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு வர முடியாது. இதோட உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் ஏதாவது கிடைச்சா போய் வாங்கிக்கிங்க. 3வது கேட்டிருந்தீங்க, சார் நான் வந்து இந்த சாய்ஸ் எனக்கு ஒதுக்குனதே தெரியல, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததே நாங்கள் மறந்துட்டோம், தெரியாமல் கவனிக்காமல் விட்டுட்டோம், இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் வருவோமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. எஸ், இப்போ வந்து அந்த காலேஜ் கொடுத்த ஆர்டரில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வேணும்னே நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தாலும் சரி, அதில் மறந்த மாதிரி விட்டுருந்தாலும் சரி, இதில் அதை பற்றின புரிதல் இல்லாமல் விட்டுருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே 3rd ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எந்த காலேஜில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கோ அந்த காலேஜில் சீட் எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் இதே தப்பை 3rd ரவுண்ட்லையும் பண்ணிடாதீங்க. அப்புறம் காலேஜ் கிடைக்காம இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு கனவாக போகும், இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டவுட் உங்களுக்கு யாராவது இருந்தால் அதை பார்க்குறவங்க கம்பல்சரியாக போயிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க பார்க்கும்பொழுதே சைடில் சின்னதாக நம்ம ஃபோட்டோ ஒன்று வருது பாருங்கள், அந்த ஃபோட்டோவை லேட்டஸ்ட்டாக டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஆகிக்கும். அப்படி சப்ஸ்கிரைப் ஆகும்போது நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்ல நல்ல விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல், எந்த விதமான பயாசிங் இல்லாமல் நேர்மையாக கொடுத்துட்ருக்குறோம். கம்ப்ளீட்டாக நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. ஆர்கானிக்காக நம்ம சேனல் சூப்பராக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்க உங்களுடைய கேள்விகள் அதிகமாக உங்களுக்கான விடை கண்டிப்பாக நல்ல விடையாக கிடைக்கும். ஸோ ஆல் பேரண்ட்ஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ், எதெல்லாம் நல்லா கிடைக்க போகுது, நல்ல காலேஜில் இன்னும் கிடைக்குமா, எல்லா கேள்விக்கும் அடுத்த வீடியோவில் பதில் வருது. தொடர்ந்து பேசும் அணிந்திருங்க. உங்களுடன் சுரேஷ், இணையத்தில் உங்கள் இதயத்திலும். பை பை, see you in the next video.